சென்னையில பார்த்த நந்தினி தான் உங்க வைஃபான ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதான் விவரமா சொல்லிட்டீங்களே. உங்களை பத்தியும் நந்தினி பத்தின விஷயமோ நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். ஏதோ உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசமே இல்லாத மாதிரியும் அவதான் மொத்த பாசத்தையும் கொட்டுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இந்த அநியாயம் இந்த வீட்ல மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்க பொறுமையா இருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுதான். பரவாயில்ல நீ, நீங்களாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். மாமா பூஜை எல்லாம் முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன் மாமா. கிளம்பு. எங்க எங்கன்னு சொன்னாதான் கிளம்பியா? இல்ல வா. மாமா ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேனே. அவங்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நீ வருவியா? வாண்ணா வா வா. எங்க என்னாச்சு மாமா? வாமா. நீ வண்டியில ஏறு போலாம். எங்க மாமா போறோம்? போனதுக்கு அப்புறம் தெரியும். வா. வெற்றி வெற்றி, என்னண்ணா? லட்சுமியை கூட்டிட்டு அப்பா எங்கடா போறாரு? ஏன்னா ஏதாவது பிரச்சனையா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? டேய் உன்னதானே கேக்குற, ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லண்ணா, என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா நான் போயிட்டு வரேன். போ. போயிட்டு வரேண்ணா. போயிட்டு வா. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் வரலனாலும் என் தங்கச்சி அனுப்பி வைப்பேன், அவ பாத்துப்பா. சரி. நிறுத்து நிறுத்து. ஏய் இங்க வா. உன்னதான் வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ காதலிக்கிறியே ஒரு பொண்ணு, அவ யாருன்னு தெரியுமா? அவ என் தங்கச்சி. என் தங்கச்சி. எந்திரி 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 எந்திரின்னு சொல்றல. என்ன எதுக்கு எடுத்தாலும் கால்ல வந்து விழற? ஆம்பளையா தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? என் தங்கச்சிய நிஜமாவே காதலிக்கிறியா? உங்க வீட்ல இதுக்கு சம்மதிப்பாங்களா? முதல்ல நான் பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அக்கா கிட்ட சொல்லலாம், சரியா?
கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவியா? என் அக்கா என் கல்யாணத்துக்கு பேட்ட ஒரு போட்ட ஒரு நிபந்தனை என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ வாய் பேச முடியாதவளா இருக்கணும் மாம். உங்க தாங்கச்சி வாய் பேச முடியாதவ. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கதான் ஆசைப்படுறேன். ஆஹா, ராணி வாய் பேச முடியாதவன் இவர் நினைக்கிறாரே. ஆனா அவ வாய் திறந்தா ஓயவே மாட்டாளே. ஒண்ணும் இல்ல, நீ இப்ப கிளம்பு. நான் என் தங்கச்சி கிட்ட பேசுறேன். நீ கிளம்பு. ஆம்பளையா தைரியமா இருக்கணும். நீ காதலிக்கிற பையன் உண்மையிலேயே உனக்கு வாய் பேச முடியாதுன்னு நம்பிதான் உன்னை விரும்புறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அக்கா, முதல்ல உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ லவ் பத்தி சொல்லலாம்னு இருந்த. அதுக்குள்ள நீ எப்படிக்கா நான் லவ் பண்றத கண்டுபிடிச்ச? எப்ப மோகனா வீட்டுக்கு தெரியாம ஒருத்தனை காதலிச்சு கர்ப்பமாய் வந்து நின்னாலோ அப்பவே உங்க எல்லார் மேலயும் நான் ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் தங்கச்சிங்க வழி தவறி போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் உங்க தனிப்பட்ட விஷயத்துல கூட நான் தலையிட வேண்டியதா போயிடுச்சு. அக்கா, எப்ப பாரு எங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியே. உன் கல்யாணத்தை பத்தி எப்ப யோசிக்க போற? வெற்றி மாமா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருல்ல. பேசாம அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என் கல்யாணத்தை எப்ப எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். முதல்ல உன் விஷயத்த சொல்லு. அது என்னமோ தெரியல. அவரை பார்த்த உடனே எனக்கே தெரியாம நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவரு எனக்காகவே பிறந்த மாதிரி இருக்காருக்கா. அதெல்லாம் சரி ராணி. ஆனா அவர் உண்மையிலேயே உனக்கு வாய் பேச முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நினைச்சிட்டு போட்டோம். ஏய், அவர் மட்டும் அப்படி நினைச்சிருந்தா கூட பரவாயில்லடி. ஆனா அவர் அக்கா சொல்லிதான் அவர் மனசுல இப்படி ஒரு எண்ணமே வந்திருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது ராணி. அதுக்கு என்னக்கா செய்ய போறோம்? எப்படி இருந்தாலும் வர சனிக்கிழமை அவர் கண்டிப்பா கோயிலுக்கு வருவாரு. அப்ப நம்ம 2 பேருமா போய் இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம். அக்கா, அப்படி சொன்னா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருக்கா.
அதுக்காக காலம் பூரா அப்படி வாய் பேச முடியாத மாதிரி நடிக்க போறியா? தப்பு ராணி. இப்ப இது உனக்கு விளையாட்டா தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். ஏய், இது உன் வாழ்க்கை. ஆரம்பமே போலியா இருந்தா உன் சந்தோஷம் அடிபட்டு போயிடும்மா. புரிஞ்சுக்க. என் மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற சந்தோஷத்துக்கு முன்னாடி என்னை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுக்கா. தப்பு ராணி. இளம வேகத்துல இப்படி எல்லாம் பேசுற. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அதை பார்த்து பார்த்து தான் செய்யணும். ஏதோ நீ சொல்றேங்கிறதுக்காக எடுத்தோம் கவுத்தோம் என்னால எல்லாத்துக்கும் சம்மதிக்க முடியாது. நீ வரலனா கூட நான் போய் அவரை பார்த்து உண்மையை சொல்லாம விட மாட்டேன் ராணி. அக்கா ப்ளீஸ்க்கா, என் மனசுல உள்ளதை நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? நான் அவரைதான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது கூட உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். நீ என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாலும் என் முடிவு இதுதான்க்கா. அதனால தயவு செஞ்சு என்னால வாய் பேச முடியும் மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. ஏய் ராணி, ப்ளீஸ்க்கா சொல்லிடாதக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. ஏய் ராணி, இங்க எதுக்கு மாமா வந்திருக்கோம்? வா சொல்றேன், வா. என்ன விஷயம் மாமா? வாங்குறல்ல. மாமா, என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கோயிலுக்குள்ள வா சொல்றேன், வா. என்ன மாமா? சொல்றேன் வாமா. இப்ப எதுக்கு அப்பா லக்ஷ்மி கோயிலுக்கு கூட்டு வந்திருக்காரு? வாங்கய்யா. வணக்கம் வணக்கம். நான் சொன்னதுல ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். கொண்டாங்க. மாமா, இப்போ சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கோம்? அங்க பாருமா, பூசாரி வருவாரு தெரியும். இந்தாங்கய்யா. நீங்க போங்க. இத புடி. என்னம்மா பாக்குற? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தங்கமா தான் வந்து பிறப்பா. வெற்றி, நீ டாக்டர் போய் பார்த்தோம். இவ்வளவு நாள் ஆகி எதுவுமே நடக்கலையா? இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி. மனசார குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில கட்டணும்னா 10வது மாசத்துல நம்ம வீட்டுல நீ ஒரு தொட்டில கட்டுவ. அங்கதான் கட்டுவாங்க.
என்னம்மா யோசிக்கிற? நம்ம வம்சத்துக்கு உன்னால வாரிசு வரணும்னு சாமிய மனசுல வேண்டிக்கிட்டு தொட்டில கட்டுமா. அம்மா எனக்கும் வயசாயிட்டே வருதுமா. என் காலத்துக்குள்ளேயே என் பேர பிள்ளைங்களை பார்க்கணுங்கிற அந்த ஆசையில தாம்மா சொல்றேன். கட்டுமா லட்சுமி. குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அவளை தொட்டில கட்ட சொல்றீங்களேப்பா. அவ எப்படிப்பா கட்டுவா? அவ என் பொண்டாட்டியா நடிக்க வந்திருக்காப்பா. இதை உங்ககிட்ட சொல்ல முடியாம அவ தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். ப்ளீஸுங்க, என் குடும்பத்துக்காக. ப்ளீஸுங்க, என் குடும்பத்துக்காக. ப்ளீஸ். எங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையில அப்பா தொட்டில கட்ட சொல்லிருக்காரு. லட்சுமி, இப்பதாமா எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. வாமா வா. மாமா நீங்க போங்க, நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். நானும் வரேன். கடவுளே, நான் தொட்டில் கட்டின சூழ்நிலை உனக்கே தெரியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மனசுக்கு நிறைவா இருக்குமா?